Tech buddies, welcome to RTM-Rishi Tech Media. இன்னைக்கு வீடியோல நம்ம 3D hologram பண்ணுவோம். இந்த 3D hologram ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதுவும் மூணு பொருள் இருந்தா போதும். இந்த hologram ஈஸியா பண்ணி முடிச்சிடலாம். சிம்பிளா வீட்லயே பண்ணிடலாம். நான் உங்களுக்கு சாம்பிள் இத பண்றேன். அப்படி என்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா மூணு பொருள். அந்த மூணு பொருள்ல ஒரு பொருள் என்கிட்ட இல்ல. அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன ஒரு பொருள்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்ஸ். இந்த பிளாஸ்டிக் ஷீட்ஸை இந்த மாதிரி கட் பண்ணனும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி வேணும்னா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரமிடா பண்ணுவோம். இந்த பிரமிட் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். இப்போ இதோட மேக்கிங் process பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி இந்த வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் ஆல் பிரஸ் பண்ணீங்கன்னா நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ந்துரும். ஓகேவா? அதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா உங்களோட நாம வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா 1K ரீச் பண்ணிடலாம். சும்மா வரன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இதுக்கு நாம இந்த மாதிரி பிளாஸ்டிக் டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரமிட் மாதிரி மேக் பண்ண போகிறோம். செல்லோ டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கட் பண்ண வச்ச பீசஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி செல்லோ டேப் வச்சு ஒட்டிடுங்க. இப்போ இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் இதை பிரமிட் மாதிரி ஷேப்பில் மாற்றிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஹோலோகிராம் டிவைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஹோலோகிராம் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு வீடியோஸ் போக போகிறோம். எந்த வீடியோஸ்னா 3D ஹோலோகிராம் வீடியோஸ். இந்த ஹோலோகிராம் வீடியோஸில் நம்ம ஒன்று ப்ளே பண்ண போகிறோம். அது மேலே ஜூம் அவுட் ஆகிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வைக்க போகிறோம். சென்டரில் வைக்கணும். என்ன அது எப்படி பண்ணுறதுன்றத வீடியோ பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்களா, அதில் அதனால ரொம்பவே கவர் பண்ண முடியல. டார்க்காக இருந்ததுனால டார்க் ரூமில் கவர் பண்ணால எனக்கு ரொம்ப கவர் பண்ண முடியல. அதாவது சாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா சின்னதாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நான் இதை வந்து பற்றி பண்ணேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த பிரமிட் மாதிரி பண்ணால அது வந்து பார்த்தீங்கன்னா நாலு பக்கமோ அந்த வீடியோஸ் வந்து அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அந்த பட்டர்ஃப்ளை அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு பக்கமும் ரிஃப்ளெக்ட் ஆகி சென்டரில் இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்குது. இதுதான் இதோடைய பேசிக். ஓகே, இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.